ஹாய் ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் லாங் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி ஃபார் ஆல். இது என்ன வீடியோ அப்படின்னா அபியோட ஒரு கெட் ரெடி வித் மீ தாங்க. அப்புறம் அபி ஸ்கூலில் ஆனுவல் டே செலிப்ரேஷன் நடக்க போகுது. அந்த ஆனுவல் டேக்கு தான் அபிக்காக மெகந்தி போட்டு விட்டுட்டு இருக்கேன். நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாதுங்க, ஏதோ நம்மளால முடிஞ்சது. இப்போ ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ என்னென்ன எடுத்து வைக்கணும் அப்படின்றதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஏன்னா அங்கே போய் தான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே மேக்கப் போய் போடணும். ஸோ என்னென்ன எடுத்து வைக்கணும் அப்படின்றதெல்லாம் வரிசையாக எடுத்து வச்சுட்டு இருந்தா அபி. ஃபஸ்ட்டு வந்து அவளோட ட்ரெஸ் இது தான். அதோட ஓப்பன் வீடியோ வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் அதோட ஷாலு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம் வரிசையாக. அதுக்கப்புறம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் பெருசாக எதுவும் வாங்கவே இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வீட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஷாப்புக்கு போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான மேக்கப் ப்ராடக்ட்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் அதோட காஸ்மெட்டிக்ஸ் என்னென்ன தேவையோ, அதாவது நெக் செட்டு, இயரிங்ஸு, அதுக்கப்புறம் ஹிப் பெல்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு. அப்புறம் அது இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், அபி ஸ்கூலில் வந்து டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு வந்துட்டு கிரீடமும் கையில் 2 சூலாயுதமும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து இன்னொரு ஹேண்டோட கோன் கைஸ். அதுக்கப்புறம் சொன்னேன்ல மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தோம். இது எல்லாமே ஒரு சிம்பிளான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் நான் ஷாப் போயிட்டு நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், தெரியும். 2 கையில் மெஹந்தி போட்டுட்டேன் ஒரு வழியாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க எங்கள் ஸ்கூலுக்கு போகலாம். ஒரு வழியாக ஸ்கூலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் கைஸ். இதுதான் நான் படித்த ஸ்கூலு. அதுவும் இல்லாமல் இப்போ அபி அங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனுவல் டேக்காக தான் நான் அபியை கூட்டிகிட்டு போயிருந்தேன். முக்கியமான ஒரு விஷயத்த வீட்டிலே மறந்து வச்சுட்டு போயிட்டேன். பவுட்ரு எடுக்க மறந்துட்டேங்க. ஸோ என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வாங்கிட்டு வர சொன்னேன், அவளும் ஹெல்ப் பண்ணி வாங்கிட்டு வந்தா. அதுக்கப்புறம் வரிசையாக மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடரு, ஐப்ரோ கொஞ்சம் வந்து மெலிசாக இருக்குமா அபிக்கு, அதனால் ஸோ ஐப்ரோ வந்து ரொம்ப டார்க்காக இல்லை, கொஞ்சம் டார்க்காக வந்து வரைஞ்சேன். அதுக்கப்புறம் ஐலைனரு, லிப்ஸ்டிக்கு, ஐ ஷேடோ, மஸ்காரா இது எல்லாமே போட்டு கொஞ்சம் ஃபேஸை வந்து நீட்டாக இருக்க மாதிரி பண்ணிட்டேன். அப்புறம் கடைசியாக ஃபைனலாக சந்தனமும் பொட்டும் வச்சு மேக்கப்பை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த வீடியோட எண்டில் முக்கியமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுவேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பின்னாடி திரும்ப முன்னாடி திரும்ப. இதுதான் அபியோட காஸ்டியூம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தலையில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் நான் வீடியோவில் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக காமிச்சிட்டு இருந்தா. ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னேன்ல, அது இப்போ தான் நடந்துச்சு. என்ன அப்படின்னா லைவ் போடலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் போஸ்ட்டில். சரின்னு சொல்லிட்டு லைவ் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி கிளாஸ் ரூமில் எவ்வளோ சவுண்டாக இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அவுட்டோரில் வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வச்சு தான் லைவ் போட்டேன். இது அபியை மட்டும் தனியாக காமிச்சனால கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லைவே கட் ஆயிடுச்சு கைஸ் நம்ம சேனலில். அதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சோகத்தை ஒரு வழியாக ஓரம் கட்டிட்டு அபிக்கு மேக்கப் போட்டு முடிச்சுட்டு கீழே நானும் வந்து உட்காந்துட்டேன் கைஸ். ஒரு வழியாக ஆனுவல் டேவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கையில் ஸ்டாண்டும் எடுத்துகிட்டு போகல. ஸோ ஆப்போசிட்டில் நின்று அபியை மட்டும் காமிக்கிற மாதிரி இருக்க வந்து அந்த லைவ் வந்து கட் ஆயிடுச்சு. ஸ்டேஜில் வின் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ப்ரைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டான்ஸு, சிலம்பம், யோகா இதெல்லாம் வரிசையாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே நம்ம சேனலில் எப்போ லைவ் போட போகிறேன்னு தெரியல. லைவ் போட முடியல அப்படின்ற ஒரு கஷ்டம் இருந்தாலுமே அன்னைக்கு அந்த மாதிரி ஆனதுனால தான் அடுத்த டைம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதுவும் ஒரு லெசனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டேன். நம்ம சேனலில் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். நினச்சாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இதோட இந்த கெட் ரெடி வித் மீ வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.